வணக்கம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திமுகவின் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட இருக்கிறது. இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இதில் கட்சியின் மூத்த தலைவர்கள் துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களுமே தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் அந்த வேட்பாளர் 21 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுகவின் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதில் ஏற்கனவே சிட்டிங் எம்பிகளாக இருக்கக்கூடிய 10 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. ஒரு சில தொகுதிகளில் புதுமுகங்களும் இந்த முறை களமிறக்க இருக்கிறார்கள். குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன், வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், அதே போன்று காஞ்சிபுரம் தனி தொகுதியில் செல்வம் அவர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் டி.ஆர். பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நீலகிரியில் ஆர். ஆசா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உள்ளிட்ட இந்த ஒரு நட்சத்திர தொகுதிகளில் அந்த வேட்பாளர்கள் என்பது மாற்றப்படவில்லை. மற்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் தான் மாற்றப்படுவார்கள் என தெரிகிறது. குறிப்பாக ஈரோடு, கோவை உள்ளிட்ட தொகுதிகளில் இந்த முறை தேனி, அதாவது கோவை, தேனி உள்ளிட்ட தொகுதிகளை எடுத்துக்கொண்டோம்னால் திமுக நேரடியாக களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தொகுதியில் 28 ஆண்டுகளுக்கு பின்பு திமுக நேரடியாக களம் காண்கிறது. இதில் மக்கள் நீதி மையத்திலிருந்து பிரிந்து வந்து தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் மகேந்திரன் அவர்கள் போட்டியிடலாம் என தெரிகிறது. அதே போன்று தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடலாம் என தெரிகிறது. அதே போன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தென்காசி தனி தொகுதியில் திமுக போட்டியிடுகிறது. இங்கு மீண்டும் இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய அந்த தனுஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. அதே போன்று வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் அவர்கள், கள்ளக்குறிச்சியில் பொன்முடி அவர்களின் மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் மீண்டும் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. அதே போன்று திருவண்ணாமலையில் தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய சி.என். அண்ணாதுரை, ஆரணி தொகுதியில் பார்த்தோமேனால் ஏவா வேலு அவர்களின் மகன் கம்பன் அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. இதற்கான அந்த வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வழங்கப்பட இருக்கிறது. தற்பொழுது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இது திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி அவர்கள் தற்பொழுது உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் அறிவிப்பை தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட இருக்கிறார். தற்பொழுது அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது.